சித்தர் பூமி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. இப்போ துலா லக்னத்தை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம துலா லக்னம் சார், எனக்கு வயதினுடைய லக்னம் ஏஎல்பி லக்னம் துலா லக்னம் போயிட்டுருக்கு. 7ஆம் இடத்துல சூரிய பகவான் இருந்தார் சார். சூரியன் அங்கே உச்சம் சார். எப்படி இருக்குது அப்படின்னா, உச்சமாக இருந்தாலே பிரச்சனை தான். ஏன்னா இப்போ கணவன் மனைவி 7ஆம் இடத்துல உச்சமாக இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அவங்களுடைய பவர் டாமினேஷன் ஜாஸ்தியாக இருப்பதற்கு உண்டான தன்மை இருக்குமா, அந்த டாமினேஷனாலேயே சண்டை வரும். அதுதான் விஷயமே. இங்கே ஏன் இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி வரக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ செவ்வாய் வீட்டில் சூரியன், அப்போ என்னன்னா 2 பேருக்கும் இந்த கான்ட்ரவர்சி வரக்கூடிய தன்மை இருக்கா அப்படின்னா இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி சந்திர பகவானும் அங்கே இருக்கக்கூடிய அமைப்பு 2 பேருக்கும் பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் சம்பந்தப்பட்ட விஷயங்களே பிரச்சனையாக வருவதற்குண்டான தன்மை இருக்குமானா கண்டிப்பாக இருப்பதற்குண்டான நிகழ்வுகள் இருக்கான்னா இருக்குன்னு சொல்லலாம். 2 பேருக்கே வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, கடன் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா, 2 பேருக்கும் ஒத்தே வராது. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கிறதுன்னு சொல்லலாம். அடுத்தது செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கார் சார். செவ்வாய் வீட்டில் செவ்வாயே இருக்கார். இப்போ இந்த மாதிரி நிகழ்வுகள் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய நிகழ்வாக இருக்குமா அப்படின்னா, உஷ்ணம் ஜாஸ்தியாகிடும். அந்த இடத்துல ஜாஸ்தியாக இருக்கும்போது என்ன பண்ணோம், செவ்வாய் வீட்டில் செவ்வாயே இருப்பார் சார், நல்லா இருக்காரா, ஏன் அதாவது ஆளுமை செலுத்தக்கூடிய சில இடத்துல சாதகமாக இருக்கும், சில இடத்துல பாதகமாக இருப்பதற்குண்டான தன்மையை கொடுக்குமா, கொடுக்கும்னு சொல்லலாம். ஓகேங்களா, சில இடத்துல இந்த ஆளுமை அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப சில இடத்துல ஃபேவரபுளாக இருந்தால் கூட, நான் மனைவி பேச்சை கேட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால் கூட பார்த்திங்கன்னா சில இடத்துல பாதகத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கா அப்படின்னா இருக்குன்னு சொல்லலாம். இவங்க எல்லாமே திருமணமான உடனே, இப்போ ஏஎல்பி லக்னம் இங்கே போயிட்டுருக்கணும், திருமணமான உடனே பார்த்திங்கன்னா இடம் வாங்கிறதுக்கு உண்டான தன்மையெல்லாம் வரக்கூடிய நிகழ்வுகள்லாம் இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஓகே. அடுத்தது 7ஆம் இடத்துல புத பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு சாதகமாக இருக்கா சார். 2 பேருக்கு பிரச்சனை வருங்க. செவ்வாய் வீட்டில் புதன், அப்போ 2 பேருக்கும் பிரச்சனைகள் வருவதற்குண்டான தன்மை இருக்குமா, இருக்கும். இப்போது இந்த விஷயம் கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, இவங்க நாலேஜபிளாக, எனக்கு ஈக்குவலண்ட்டாக நீ நாலேஜபிளாக இருக்கியா, இந்த ஈகோ கிளாஷ் இருக்குமா, இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு கணவன் மனைவின்னு வரும்போதே நிறைய பேருக்கு ஈகோ கிளாஷ் நிறைய பேருக்கு இருக்குங்க. 7ஆம் இடத்துல புத பகவான் இருந்தார்னா அந்த ஈகோ கிளாஷ் இருக்குமா, அறிவின் மூலமாகவே அந்த ஈகோ கிளாஷ் இருப்பதற்குண்டான தன்மை இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கக்கூடிய தன்மை சார் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கான்னா நல்ல பலனை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா, நல்ல பலனை கொடுக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிற அமைப்பு சாதகமான ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பக்தி மிக்க கணவன், பக்தி மிக்க ஒரு நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆளுமை செய்யக்கூடிய ஒரு கணவனோ மனைவியோ வர்றாங்க, இல்லை ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னு சொன்னாவே அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளே சாதகமாக வருவதற்குண்டான தன்மையை கொடுக்குமா, கொடுக்கும்னு சொல்லலாம். இல்லை சார் 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார் சார், 2 பேருக்கு பிரச்சனை வருங்க. 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிற அமைப்பு, துலா லக்னம் ஏஎல்பி லக்னம் வரும்போது 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு குடும்பத்தின் மூலமாகவே, பேச்சின் மூலமாகவே, வருமானத்தின் மூலமாகவே ஒரு பிரச்சனை வரக்கூடிய நிகழ்வுகள் இருக்கா, இருக்குது. இல்லைன்னா மனைவிக்கு ஒரு தீராத ஏதாவது ஒரு நோய் வந்துடக்கூடிய தன்மை இருக்கா, இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் இருப்பதற்குண்டான தன்மை ஏழ்மையான ஒரு நிலைமையில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மனைவியோ கணவனோ வருது, அலையன்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எதிர்பார்க்குறோம்ல, அதன் மூலமாகவே அந்த கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட அலையன்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, நம்மளே தட்டிடுவோம் அந்த விஷயத்தை. வானா சார், இதை விட ஜாஸ்தியாக எதிர்பார்க்குறேன், இதை விட ஜாஸ்தியாக எதிர்பார்க்குறேன்னு நம்ம குடும்பத்தினரே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு அலைன்ஸ் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கணவனாக இருந்தாலும் சரி மனைவி, அந்த அலையன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கட்டாகக்கூடிய தன்மை இருக்கா, இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா, இந்த இடத்துல தான் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்வு இருக்குது. சார் 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார், ரொம்ப ஃபேவரபுளாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமானா இருக்கும். சரிங்க, அவங்க நிர்வாகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சாதகமாக இருந்தால் கூட இது கொஞ்சம் வித்தியாசமாக திங்க் பண்ணக்கூடியவர்கள் தான் அவங்க. ஆனால் உங்களுக்கு ஒத்து வந்துடுவாங்களா, உங்களுக்கு ஒத்து வருவாங்க. அதே மாதிரி 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிற அமைப்பு, இந்த இடத்துல ராகு கேது தோஷம் பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. நம்ம ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா, இருக்கும்னு சொல்லலாம். ஓகேங்களா, அப்போ ராகு கேது தோஷங்கள் இந்த இடத்துல வரும்போது சாதகமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கா, இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா,
இந்த நிகழ்வு அடுத்த விருச்சக லக்னம் ஏஎல்பி லக்னம் என்ன வருதுன்னு நம்ம பார்ப்போம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. சித்தர் பூமி.